போற்றி. பெருமக்களே, இப்பொழுது இரண்டாம் அமர்வு தொடங்க இருக்கிறது. இரண்டாம் அமர்விலே முக்கியமான ஒரு பகுதியாக நமது அற்புதமான பன்னிசை வித்தகர், இசைப்பேரறிஞர் பட்டம் பெற்றவர், அண்மையிலே கலைமாமணி பட்டம் பெற்றவர், நமது மயிலை ஓதுவார், கை தட்டலாம் நல்லா, நம்மால் ஒருத்தர் வாங்கியிருக்காரு சார், நல்லா கை தட்ட வேணாமா? அற்புதமான பன்னிசை வித்தகராகிய சத்குருநாத தேசிகர் ஐயா அவர்கள் இப்பொழுது அற்புதமான இசையை வழங்க இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து அடுத்த நிலையிலேயே இன்னொருவர் கலைமாமணி பட்டம் பெற்றவர், இந்த வருடம் கலைமாமணி பட்டம் பெற்றவர் PAS தக்கேஷ் ஐயா அவர்களும் வந்திருந்து அவருடைய உடனாக அவருடைய மாணவி சுதாவல்லி அம்மையார் வந்திருக்கிறார்கள். அவர்களும் உடனாக இருந்து இசை வழங்க இருக்கிறார்கள். முதலாவதாக நமது சத்குருநாதன் ஐயா அவர்கள் அவருடைய இன்னிசை வழங்குவதாக தொடங்க இருக்கிறார்கள். அண்ணாவை ஆரம்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சாத்தனூர் கோக்குலம் மேய்ப்போ முடிமண்ணு கூணற்பிறையாளன் தன்னை படிமண்ணு வேதத்தின் சொற்படியே பரவிட்டு அங்கு ஆங்கு என் உச்சி அடிமன்ன வைத்தவிரா மூலனாயின்ற அங்கணனே பிடியதன் உருவுமை கொள்ளமிகு கரியது, பிடியதன் உருவுமை கொள்ளமிகு கரியது, விடியதன் உருவுமை கொள்ளமிகு கரியது, படிகொடுதனதடி வழிபடும் அவரிடர், விடியதன் உருவுமை கொள்ளமிகு கரியது,
கடம்பனை பெற்றவள் பங்கினல் தெல்கடோவை திருக்கர கோயிலான் தல்கடல் அடியேனையும் தாங்குதல் கடல் பணி செய்து கிடப்பதே நாளாய போகாமே நஞ்சணியும் கண்டனுக்கே நாளாய போகாமே நஞ்சணியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் அடனல் அரண் நாமம் கேளாய் நம் கிளை கிளைக்கோ கேடுபடா பிறம் அருளி கோளாய நீக்கும் கோளாய நீக்கும் அவன் கோடிலியம் பெருமானே மேலும் அறிந்திலன் நான் முகன் மேற்சென்று கீழிடந்து மாலும் அறிந்தீலல் மாலுற்றதே வழிபாடு செய்யும் பாலன் இசை சென்று மறிந்த சிந்தை மாலுற்றதே வழிபாடு செய்யும் பாலன் மிசை சென்று பாசம் விசிறி மறிந்த சிந்தை காலன் காலனறிந்தான் அரிதற்கு அறியான் கழலடி இம்மை வானவர் செல்வம் விளைத்திடும் இம்மை வானவர் செல்வம் விளைத்திடும் அம்மையே இம்மை வானவர் செல்வம் விளைத்திடும் அம்மையே பிறவி துயர் நீத்திடும் எம்மை
கோயில் உடம்பு ஆலயம் உள்ளம் பெருங்கோயில் உடம்பாலயம் உள்ளம் பெருங்கோயில் உடம்பாலயம் வள்ளல் பிரானாக்கு உள்ளம் பெருங்கோயில் உடம்பாலயம் வள்ளல் பிரானாக்கு வாய்கோபுர வாசல் வெள்ளத்தெளிந்தாக்கு ஜீவன் சிவலிங்கம் தெளிந்தாக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலன் ஐந்தும் காளாமணி விளக்கே ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை ஆரறிவார் இந்த அகலமும் நீளமும் ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை ஆரறிவார் இந்த அகலமும் நீளமும் பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்று பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்று அதில் பேரறியாமை பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்று அதில் வேரறியாமை விளம்புகின்றேனே நாடு நகரமும் நல் திருக்கோயிலும் தேடி நாடு நகரமும் நல் திருக்கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிந்த பின்பு கூடிய நெஞ்சத்து கோயிலா சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்த பின்பு கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வனே நந்தியருளாலே நாதனாம் பேர் பெற்றோர்
ததரி சேர்ந்திருந்தேன் சிவ மங்கைதன் பங்கனை சேர்ந்திருந்தேன் சிவன் ஆவடு தந்துரை சேர்ந்திருந்தேன் சிவபோதியின் நிழலில் சேர்ந்திருந்தேன் சிவநாமங்கள் ஓதியே சென்றிருந்தேன் சிவமங்கைதன் பங்கனை சென்றிருந்தேன் சிவன் ஆவடுதன் துறை சேர்ந்திருந்தேன் சிவபோதியின் நிழலில் சேர்ந்திருந்தேன் சிவநாமங்கள் மந்திரமாவதும் மாமருந்தாவதும் மந்திரமாவதும் மாமருந்தாவதும் மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்களாவதும் மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும் சிவ சிவ என்கிலர் தீவினையாளர் சிவ சிவ என்கிலர் தீவினையாளர் சிவ சிவ என்கிட தீவினை மாடும் சிவ சிவ என்கிட தேவரும் ஆவர்
உடம்பினை முன்னம் இழுக்கு என்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டே உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானும் இருந்து ஓம்புகின்றேனே. மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் ஞாலம் அறியவே நந்தியருளரு மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் ஞாலம் அறியவே நந்தி அருளரு காலை எழுந்து கருத்தறிந்து ஓதிடினும் காலை எழுந்து கருத்தறிந்து ஓதிடினும் ஞாலத்தலைவனை நண்ணுவரன்றே. காலை எழுந்து கருத்தறிந்தோதிடினும் ஞாலத்தலைவனை நண்ணுவரன்றே. தலைவனை நண்ணுவர் காலை எழுந்து கருத்தறிந்தோதிடினும் ஞாலத்தலைவனை நண்ணுவரன்றே. ஞாலத்தலைவனை நண்ணுவர் அன்றே. திருச்சிற்றம்பலம். பெருமக்களே, இந்த அற்புதமான இன்னிசை, இந்த மதுர தேன் இசை என்பதை நாம் இப்பொழுது சொல்லால் கேள்விப்பட்டோம், இப்போது காதால் உணர்கிறோம். என்னப்பா இது இந்த சர்க்குருநாதனை பற்றி நான் சொல்ல வேண்டுமானால் நிறைய சொல்லலாம். அதனுடைய வாழ்க்கையில் நிறைய சாதனைகளால் நிற்கிறார்.
முதலிலே அவர் வேதாரண்யத்திலிருந்து சென்னைக்கு வரும்போதிலிருந்து எனக்கு அவரை தெரியும். அது அவருக்கும் தெரியும். சரியா? அவர் வந்தபோது திருவொற்றியூரில் இருந்துங்க 31 ஆண்டுகளுக்கு மேலே திருவொற்றியூரில் ஒரு ஒரு சிறிய தம்பியை நான் பார்ப்பது போல பார்த்தேன். அவர் சைவ சமய பக்தஜன சபையிலே முதலிலே எனக்கு அவருடைய அறிமுகம் ஆயிற்று. அப்போவே நான் இந்த தம்பி மிகப்பெரிய அளவுக்கு வருவான் என்று முதலிலே பார்த்த உடனே, அப்போ ஒரு ஆதீனம் வந்தார், திருவாவூர் ஆதீனம் வந்தார் இல்லையா? ஆமாம், அவர்கிட்ட நான் சொன்னேன் இவர் பின்னால் சிறப்பாக வருவார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்னா, என்னோட கூட பல கும்பாபிஷேகம் அவர் வரும்போதெல்லாம் ரொம்ப எளிமையாக இருப்பார். அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அதாவது இதில் ஒரு சிட்டியில் வந்த உடனே இவர் எப்படி திகைப்பாரோ அந்த மாதிரிலாம் திகைப்பார். ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டு சொல்லுவார், இங்கே 2 இட்லி வச்சாங்க சார், சரி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அந்த இட்லி வச்சுட்ட உடனே பக்கத்துலேயே வடகறி வச்சான், அது வடகறி வானான்ட்டேன் நான் அப்படின்னு. ஏன்பா உனக்கு பிடிக்காதானே? அதுக்கு செலவு ஜாஸ்தி ஆகிடுமோன்னு பயந்து வானான்ட்டேன். உண்டா? அப்படி இருந்த பிள்ளை இன்னைக்கு எப்படி இருக்காங்க? உலகமே போற்றுகிறது, உலகமே போற்றுகிறது. யார் யாரோ அவருடைய டேட்டு கேட்கறது அலையிறான் இல்லையா? பொழுது விடிந்தது பூத்தது பொன்னொழி பொங்கியது எங்கும் தொழுது நிற்கின்றனன் செய்பணி எல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் நல்ல சர்க்குருவேன்றான். சிறந்த முறையிலே நான் ஒரு 37 முறை நான் மலேசியாவுக்கு போய் வந்திருக்கிறேன். அப்போ அது கூடமா கேட்குச்சு சிவா. நான் பல இடங்களில் பட்டிமன்றங்களில் வணக்கம் அதுக்கே கேட்டுட்டுவான். அது என்ன பெரிய புது சொல்ல. அங்கே மலேசியாவில் ஒருவர் என்ன கேட்குறாரு, ஒரு வருஷத்துக்கு முன்னால் தான் இருக்கு சார், சர்க்குரு கூப்பிட்டா வருவாரா சார் அப்படின்னு கேட்குறாரு. என்கிட்ட கேட்டேன், ஐயா உங்களுக்கு ரொம்ப பழக்கமாச்சு, சர்க்குரு கூப்பிட்டா வருவார். கூப்பிட்டா வரலாங்க, ஆனால் மலேசியாவிலேருந்து கூப்பிட்டா எப்படி வருவாருங்க? ரெண்டாவது இல்லையா, சொல்லுங்கய்யா. சத்குரு கூப்பிட்டா வருவார், நான் கூப்பிட்டா வருவார், நீங்கள் என்ன கூப்பிட்டா வருவாருன்னு. சைடில் நம்ம தான் ஒன்று ஓடணும் இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னாப்பா, இன்னைக்கு கூட பாருங்கள், நான் 31 வருஷங்களாக அவர் வளர்ச்சி ஒவ்வொரு படிநிலையும் அறிந்தவன் நான். அவருடைய வளர்ச்சிக்கு ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு சிறு பங்காவது இருக்கும் நிச்சயமாக. இந்த அதெல்லாம் தனி, நாங்கள் அப்புறம் பேசிக்கிறோம் இல்லை, அது பேசிக்கிறோம். ஆனால் அந்த ஒவ்வொரு அந்த வளர்ச்சி நிலையில் அவருடைய மெருகு இப்போ சமீப காலத்தில் பார்த்தா அவர் கர்நாடக சங்கீதம் மட்டும் இந்துஸ்தானியும் கூட மெல்ல மெல்ல கலக்குது. உண்டா? அதனால் எந்த அளவிலே இருந்தாலும் அந்த தனி குரல், தேமதுர குரல் இருக்கிறது. அது இறைவனாக பார்த்து அளித்தது. அவர் அந்த மிகப்பெரிய நிலையிலே அவர் வளர்ந்துருக்கிறார். இப்போ கூட பாருங்கள், இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த இவர் வரல, யார் சுரேஷ் வரல, வயலின் வரல. இந்த வயலின் வராதனால நமக்கு வாய்த்த வரம் என்ன தெரியுங்களா, முழுக்க முழுக்க திருமந்திரமாகவே வந்துச்சு. இல்லைன்னா மற்றதெல்லாம் கலந்து அடிச்சிருப்பார் இல்லை. ஆனால் நமக்கு வைத்த வாய்ப்பு திருமந்திரமாகவே சிறப்பான முறையில், அதுலேயும் ஒரு 3 பாடல்களை ரொம்ப மகிழ்ந்து கேட்டேன். அந்த மாதிரி அவர் கலைமாமணி என்கின்ற ஒரு மிகப்பெரிய சிறப்பை எழுதியிருக்கிறார். பாருங்கள்,
எந்த அளவுக்கு அவர் கலைமாமணி ஆகியிருக்காருன்றா, வயலின் இல்லைன்னா கூட என் கலை வரும்னு சொல்லிட்டு அவர் கலைமாமணி ஆகியிருக்கிறார். அவருக்கு அந்த கலைமாமணி வாங்கியதற்காக சிறப்புகள் செய்ய இருக்கிறோம்.